தாமதமா வந்துட்டோம். கூடிய சீக்கிரம் சந்திப்போம் சாசுரி. நீ எங்க போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். அவன் வர்றான். நருட்டோ, வெளியில இருக்கிறவன நானும் நருட்டோவும் பாத்துக்கிறோம். சாக்குரா அப்புறம் சியோ, உள்ள இருக்கிறவன நீங்க பாத்துக்கோங்க. புரிஞ்சுது ககாஷி சென்சே. இப்படி சண்டை போடுறதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி விட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் பேரனோட முகத்தை பார்க்க ஆசையா இருந்தது, அதனாலதான் வந்தேன். எங்க 2 பேரோட அனுபவத்துல இருக்கிற வித்தியாசம் இவனுடைய கண்கள்லயே எங்களுக்கு தெளிவா தெரியுது. பல பேரோட உயிரை இவன் எடுத்திருக்கான். சாக்குரா, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அசால்ட் பிளேட். இப்படிதான் நீங்க குறுக்க வருவீங்கன்னா எனக்கும் வேற வழி தெரியல. உங்களையும் உங்க பின்னாடி இருக்கிற சின்ன பொண்ணையும் இப்பவே என் கலெக்ஷன்ஸ்ல நான் சேர்த்துக்கிறேன். என்னோட பாட்டி சியோ. என்னது பாட்டி அது? நீ இப்ப அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சாசோரியோட உடல் கிடையாது. இது அவன் உடல் கிடையாதுன்னு புரியுது, ஆனா என்ன அதுன்னு கேக்குறேன். அது ஒரு பப்பட் தான். பப்பட் மாஸ்டரா இருக்கிறவ அந்த ஸ்ட்ரிங்ஸ பக்கத்துல இருந்து தானே செயல்படுத்த முடியும். அவனோட உண்மையான உடல் அதுக்குள்ளதான் இருக்கு. அவங்க பப்பட்டை பயன்படுத்துறதுனால சுயமா அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இது தன்னோட ஆர்மராவும் தன்னோட வெப்பனாவும் செயல்படுது. இதுதான் சாசோரியோட ஸ்பெஷாலிட்டி, ஹீரோக்கோ. இதுக்கு முன்னால நான் பார்த்த ஹீரோக்கோக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் பார்த்த ஹீரோக்கோ முதுகுல இவ்வளவு பெரிய ஷெல் இருந்தது கிடையாது. இதோட டிஃபென்ஸ பலப்படுத்தி இருக்கான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஒளிச்சு வச்சிருக்கிற ரகசிய நுட்பங்கள், அதை பத்தியே நம்ம கொஞ்சம் கவலைப்பட வேண்டி வரும். சாசோரிய தோக்கடிக்கணும்னா முதல்ல அந்த ஹிருக்கோவை தோக்கடிச்சாகணும். ஆனா அதை அழிக்கிறதுக்கு பயங்கரமான சக்தி தேவைப்படும். அது இப்ப என்கிட்ட இல்ல. சாக்குரா, உனக்கு அந்த சக்தி இருக்கு. அவ தான் உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்திருக்கா. நான் சொல்றத கேளு சாக்குரா. நீ எப்படியாவது அது கிட்ட நெருங்கி உன்னோட அபாரமான திறமைய பயன்படுத்தி அந்த பப்பட்டை அழிச்சாகணும். சின்ன கீறல் பட்டாலும் கதை முடிஞ்சது. ஏன்னா அதுல விஷம் இருக்குல்ல. அதேதான். நீ அவனை கிட்ட நெருங்கறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் வச்சு உன்னை தாக்கு. பெட் மாஸ்டரோட அட்டாக்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நகரணும். ஆனா அது என்னால எப்படி முடியும்னு தெரியல. உன்னால முடியாததா? அது புரியுதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன பார்த்தா உனக்கு சொல்யூஷன் மாதிரி தெரியலையா? நான் எதுக்கும் பயன்படாத கிழவின்னு நினைச்சியா? நீ என்ன நம்பலாம். என்ன கரை சேர்க்கிற வேலை என்னோடது. நான் உன்னை நிச்சயமா அவன்கிட்ட கொண்டு போவேன். இதுவரைக்கும் மடத்தனமா எந்த தாக்குதலும் பண்ணாம அவன் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான் பாரு. காத்திருக்கவே பிடிக்காதுன்னு சொல்ற ஒருத்தனுக்கு இப்படி காத்திருக்கிறது தான் தண்டனை. ஆனா அவனுக்கு தெரியாது இன்னொரு விஷயம். நான் ஏற்கனவே ஒரு மூவ் பண்ணிட்டேங்கிறது தான். சாக்குரா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். நம்ம ஒன்னா சேர்ந்து அவன் கதையை முடிப்போம். என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? அந்த கிழவி என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு ஒரு மண்ணும் புரியல. புரியுது பாட்டி. நீங்க ரெடினா நானும் ரெடி. உறுதியாதான் இருக்கியா? ஏன்னா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன் கதை சட்டுன்னு முடிஞ்சிடும்.
இதுக்கு தயாரா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ இதுக்கு செத்து போங்க. ஒண்ணு கூட மேல படாம தப்பிச்சிட்டாங்களா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த எப்படி தப்பிச்சான்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த பொண்ணு எப்படி இத பண்ணாங்க? என்ன ஏதோ ஒண்ணு என்ன தடுத்து நிறுத்துது. அதானே பார்த்தேன். ஜியோ ஓ சாக்குரா அடி. சரி, இப்பதான் அவனுக்கு வெளியில வரணும்னு தோணுதா? அதுதான் அவனுடைய உடலா? உன்னை பார்க்கதானே இந்த பாட்டி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். என் பேரனை நான் பார்க்கணுங்கிறதுக்காக 20 வருஷம் நான் தவம் இருந்திருக்கேன். அது இன்னும் அசையுது. பிரமாதமான ஆட்டம். பின்ன என்னோட பாட்டியாச்சே. இந்த அளவு கூட இல்லைன்னா எப்படி? பின்ன உங்க உதவி இல்லாம என்னோட தாக்குதல்ல இருந்து எப்படி இந்த குழந்தையால தப்பிச்சிருக்க முடியும்? நான் என்ன செய்ய போறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா சொல்லக்கூடாது. நீங்க இருக்கோட வாளுக்கும் சக்கராத்திரிச்ச அட்டாச் பண்ணி அசத்தினீங்க போங்க. நான் ஒரு முட்டாள். என்னடா இது அசையவே மாட்டேங்குதுன்னு பார்க்கும்போது தான் அவங்க ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறது தெரிஞ்சது. குணாய வீசினப்போ தானே இதையும் பண்ணீங்க. என்ன பாட்டி, குணாய் நைஃப்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணனா இந்த சக்கரா த்ரெட்டை கவனிக்க தவறிட்டேன். நீயும் புத்திசாலிதான். ஸ்ட்ரிங்ஸ் யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே சக்ரா எனர்ஜியை குறைஞ்ச அளவுக்கு நான் பயன்படுத்தினேன். ஆனா நீ அதையும் கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, வேற என்ன எதிர்பார்த்தீங்க? பப்பட்ஸ் கூட எப்படி விளையாடணும், எப்படி பயன்படுத்தணும்னு கத்து கொடுத்ததே நீங்க தானே. மறந்துட்டீங்களா? எப்படி மறக்க முடியும்? ஆனா இதோட உன் விளையாட்டை மூட்டை கட்டுற நேரம் வந்தாச்சு. ஆட, எனக்கும் இந்த சின்ன பசங்க விளையாட்டுலாம் சுத்தமா பிடிக்கல. அது சரி, என்ன அழிக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பாட்டிச்சியோ. அங்க நிக்கிறானே அவன்தான் உண்மையான சாசோரியா? என்னால இத நம்பவே முடியல. உனக்கு கொஞ்சம் கூட வயசாகலையா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. சாசுரி அந்த ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்களே. இவன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். என்ன ஆச்சு பாட்டிமா? என்ன பார்த்ததுல வாயடைஞ்சு போய் நிக்கிறீங்களா என்ன? இப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம சந்திச்சு 20 வருஷம் ஆக போதுல. சாசோரி, உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இத பார்த்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவீங்க. உன்னாவதா? என்னது? எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அதான் என் கூடவே இவரை வச்சிருக்கேன். இல்ல, கண்டிப்பா இப்படி நடக்க கொஞ்சமும் வாய்ப்பு இல்ல. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு புரியல. எங்க கிராமத்தோட 3வது காசிகாகி வருதா? 3வது காசிகாகவா? என்ன அமைதியா இருக்கீங்க? திடீர்னு பழைய ஞாபகங்கள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போதோ? 3வது காசைக்காக பாட்டிச்சியோ, இங்க என்ன நடக்குது? அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி கசிகாகே கிராமத்துல இருந்து மாயமா திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு. எவ்வளவு தேடியும் கிடைக்கல. அப்படின்னா சாசூரி, இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான்.
வயசான கேள்வியை பத்தி நீ நான் ஏன் பயப்படணும்? காடு வாங்குது, வீடு போங்குது, நீங்க பழி வாங்க போறீங்களா? உங்களால என்ன தொடக்கூட முடியாது. ஆமா, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இந்த வயசுலயும் உன் கூட மோத எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை தவற விட்டுட்டு வருத்தத்தோட உயிரை விட மாட்டேன். நீ என்னோட பேரனா இருக்கலாம், ஆனா தீய சக்திகளோட கை கோர்த்து தப்பான காரியங்களை பண்ணிட்ட சாசோரி. நம்ம கிராமத்துக்கு எதிரா நீ செயல்பட்டு 3 காசிகாகிய உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்திருக்கு. 4வது ஹொகாகியோட அப்பாவான காராவை கொன்னது ஒரோச்சி மாறுவா இருந்திருக்கலாம். ஆனா சாசோரி ஆரம்பத்துல இருந்து இதே வேலையா தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப காராவையும் அபகரிச்சிருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த 4வது காசுகாகையோட இழப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் கூட சேர்ந்து செயல்பட்ட ஏஜென்ட்டோட வேலை அவ்வளோ. ஒரோச்சிமாருக்கும் அக்காட்ஸ்கிக்கும் நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு. நாங்க எல்லாரும் ஒன்னா செயல்பட்டவங்க தான். ஒரு வழியா உண்மையை ஒத்துக்கிட்ட. நீ அந்த உரோச்சி மாறு கூட வேலை செஞ்சிருக்கனா கண்டிப்பா அவன் யாரு, அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என் கேள்விக்கான பதில்கள் உன்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாள் பூரா இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உங்க 2 பேரையும் முதல்ல முடிச்சுட்டு அந்த ஜிஞ்சருக்கு எப்படியாவது பிடிச்சாகணும். என்னோட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரமும் கிடையாது. சரி, அப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? எங்க ஓடுற? அவன் பயங்கர வேகமா இருக்கான். என்னது, ஹிருக்கோட வால் செதஞ்சிருச்சா? வயசானாலும் கிழவிக்கு பவர் குறையல. அப்ப இந்த மூவை எப்படி தடுக்கிறீங்கன்னு பாக்குறேன். அடடா, சாக்குரா! இதுவும் வேலை செய்யல. நல்ல வேலை தப்பிச்சிட்ட. பாட்டியோட கட்டுப்பாட்டுல இவ இருக்க வரைக்கும் என்னால இவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ முதல்ல நான் அடடா, சாக்குரா உன் மூச்சை இழுத்து புடி. என்னதான் முட்டி மோதினாலும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது.